புளி கரைசல் மசாலா எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்ப கூட்டி வைக்கலாம். புளி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய எலும்புச்சம்பள அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். ஏன்னா தக்காளி பழம் இதில் சேர்க்க போகிறேன். அதனால் புளியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் புளியோட புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் போட்டுட்டு தக்காளியோட அளவை குறைச்சிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். மல்லித்தூள் எவ்வளோ போடுறோமோ அப்போ தான் நல்ல திக்கனிங்கும் குழம்பு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னும் குழம்பு உங்களுக்கு நிறையா வைக்கணும் அப்படின்னா புளித்தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சீரகப்பொடி சேர்த்துக்கலாம், அதாவது ஜீரகத்தூள். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு. இது எல்லாத்தையுமே கைகளாலவே நல்லா கரைச்சிக்கோங்க. இது கரைஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு புளி காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு. சப்போஸ் ஏதாவது குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் ஒரு பெரிய மிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துருக்குறேன் 3. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி. நான் 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை எடுத்து தோலை சீவிடுங்க. தோலை சீவிட்டு அந்த திக்காக இருக்கிற பகுதியை எடுத்து தூக்கி போட்டுட்டு நல்ல கைகளால் மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு குழம்பு நல்லா காணும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இதோடைய கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் அதிகமாக மீன் குழம்புக்கு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியாக பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். அதுமாதிரி 30லேருந்து 35 சின்ன வெங்காயமும் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 20 வெள்ளைப்பல்ல பூண்டை பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பூண்டு பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரணும் மிதமான தீயில. கூடவே கீறுனது கிடையாது, முழு பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்து கிளறி வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். நல்லா வெங்காயம் சட்டுன்னு வதங்கிடும். அதில் உப்பு நல்லா சார்ந்துக்கும். நல்லா இந்த மாதிரி எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு மீன் குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக கவனிக்க வேண்டியது மிதமான தீயில. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா சுருண்டு வதங்கி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளித்தண்ணியை ஊற்றணும். இப்போ நம்ம கலந்து வச்ச புளித்தண்ணியை ஊற்றிட்டேன். ஒரு சில பிரச்சனைனால வீடியோ அந்த இடத்துல கட் ஆகிடுச்சு. நான் ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மிதமான தீயில மூடிலாம் வைக்கக்கூடாது, திறந்து மசாலா பச்சை வாசனம் புளியோட பச்சை வாசனமும் போகணும். இந்த அளவுக்கு போனதுக்கப்புறமா நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு மேலே மிதந்து வரணும், இன்னுமே திக்காகணும். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வெறும் மண்டை ஓட்டை மட்டும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சில பேர்த்துக்கு மண்டை பிடிக்காது, நீங்கள் இன்னுமே திக்கானதுக்கப்புறம் மீன் பீஸுகளை சேர்த்துக்கோங்க. நான் மண்டை வேகிறதுக்கு லேட் ஆகுனால இப்போ போட்டு நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு திக்காகி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவையும் மற்ற மீன் பீஸுகளையும் இப்போ சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரே டைம் போட்டால் உங்களுக்கு வேகிற சமயம் பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். போட்டுட்டு நீங்கள் கரண்டியால் மெதுவாக கிளறி விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பாத்திரத்தை 2 குலுக்குனீங்க அப்படின்னா நல்லா உள்ள மீன் ஃபுல்லாக குழம்புக்குள்ளே கிடக்கணும். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மீனும் மாங்காவும் வேந்து இந்த மாதிரி வந்துடணும். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா தாளிப்பு வடகம், வெங்காய வடகம், கறி வடகம் சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிய விட்டு இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பார்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உலுக்கிட்டு அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுங்க. நல்லா குழம்புல மீன் ஊறி குழம்புலையும் நல்ல மீனோட வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த மீன் குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.